ஏழு அண்ணன் மாறிடுவோம். ம் பச்சைமுத்து பாலகா, நம்ம காட்டுக்கு கிழங்கு போகலாம், ம் வாங்கடா தம்பி ம் அப்படின்னு சொன்னாங்களாம். யார் கூப்பிடுது? அந்த பெரிய அண்ணன், முந்தி பிறந்தவன். முந்தி பிறந்தவன். சரி அப்படியே போகலாம்ண்ணா, சரி வாங்கலாம்ண்ணா அப்படின்னு போனாங்களாம். போய் 4 திக்கு 4 மூலை எல்லாம் போனாங்களாம் கிழங்குக்கு. அந்த 6 பேரும் சுத்தனா அவங்களுக்கு ஒரு கொடி கூட கிடைக்கலையாமா. அப்புறம் போல இந்த பச்சைமுத்து பாலக சின்ன ஒரு கொடியா அவன் பார்த்து கெல்லனா 1 சோடு ஆயிடுச்சான். சரி அண்ணா, என்னால எடுக்க முடியல, வாங்க 6 பேரும் இந்த கிழங்கு தூக்கி மேல வைக்கலாம், வாங்கடா அண்ணா நீ கூப்பிட. 6 பேரும் வந்து அந்த கிழங்கு தூக்கி வச்சு ஒரு பாறைக்குள்ள, வட்டப்பாறைக்குள்ள கொண்டு போய் வச்சாங்களாம். அப்புறம் எல்லாம் சிப்புல இது சிப்புல எல்லாம் ஓடி சேர்ந்து வெட்டி அந்த கிழங்க வச்சுட்டு, அட அலிமுத்து பாலகா, மயில் மட்டும் வேணும், கல்கும்பாந்தேனு வேணும், இது என்னடா தம்பி பண்றது அப்படின்னு பெரிய அண்ணன் சொன்னான். பெரிய அண்ணன் சொல்றான், அப்படியே நான் சென்று வரணும் அப்படின்ட்டு போனானாம். அப்புறம் போனா கல்கண்டும் மயில் முட்டையும் கல்கண்டந்தேனும் கொண்டாந்து வைக்க பச்சைமுத்து பாலகன். சரி அப்படியே இருந்தா வட்ட பாறைல கிழங்கு பூரா எல்லாம் உரிச்சு போடுங்க, மயில் முட்டை அந்த கல்கம்பாந்தேனை எல்லாம் ஊத்தி எல்லாம் பெசுந்து 7 உண்டியா பிடிங்க. யார் சொல்றோம்? பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் சொல்றான், 7 உண்டியா பிடிச்சு நம்ம 7 பேரும் சாப்பிட்டு யாரும் வீட்டுக்கு எடுக்க கூடாது, நீங்க பிடிங்கடா 7 உண்டியான்னு சொல்லி பிடிக்க. 6 பேரும் சாப்பிட்டாங்க. அப்புறமால இவன் என்ன பண்ணான், 2 கை நேரத்துலயும் சொறி விட்டான் பொண்டாட்டிக்கு. எல்லாம் போய் சாப்பிட்டு ஒரு குளத்துல போய் அள்ளி அள்ளி தண்ணி குடிக்கிறாங்களாமா சொனையில. இவன் பசுமுத்து பாலகம் வந்து கவுந்து குடிக்கிறானாமா. அப்போ நாம என்ன வார்த்தை சொன்னோம், இவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு எடுத்துன்னு போறானே, நம்ம பொண்டாட்டி பிள்ளை என்னான்னு கேட்கும், இவன் பிள்ளை அவன் எடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லி அப்பயே கணக்கு போட்டாங்க. வச்சுட்டான். அப்புறம் கொண்டு போய் அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டிய வீட்டுல இருக்க சொன்னான். வீட்டுல எடுக்க எல்லாம் ஒதுரி விட்டான். வீட்டுல ரம்பிடுச்சு. அந்த நடான வீட்டு புள்ள வந்து எட்டி பார்த்த உடனே அந்த பசுமுத்து பாலகம் முன்னாடி ஒரு உண்டை கொடுத்துட்டான். ஏதோ புள்ள வந்துச்சுன்னு கொடுத்துட்டா. அதை சாப்பிட்டுட்டு, ஏப்பா எங்க சித்தப்பா புள்ள இல்லாத கொண்டாந்து பொண்டாட்டிக்கு கொடுக்குறானே, நீ மக்களை பெத்தீங்க தானே, நீங்க எப்படிப்பா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு புள்ள கேக்குது. சாப்பிட்ட உடனே டே 6 பேரும் தண்ணி மாருங்களே, எவனை எப்படி ஆகுதும் நாம தேங்காயில போய் அவனை மடிக்கணும், அவனை உயிரோட விடக்கூடாது, நாளைக்கெல்லாம் நீங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்ல. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் காலையில எழுந்திரிச்சு எல்லாம் காலையில எழுந்திரிங்கடா போலாம், தேனுக்கு போலாம், தேன் அழிக்க அப்படின்னு சொல்ல சட்டம் போட்டான். போடணுன்னு சரி அப்படி போலாம்ண்ணா அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் எழுந்திரிச்சாங்க. இந்த பசுமுத்து பாலகம் ரெடி ஆகும்போது போன குறுக்கு போகுது. வீட்டை விட்டு போகுது.
அப்படி அப்ப என்ன சொல்ற பசுமத்து பாலகா, பூனை பொல்லாத செய்யணும், நீ பூனை செய்யணத்தை மீறி விட்டு போகாத, நீ போவே போகாத அப்படின்னு சொல்ற. பொம்பளை சொல்லுது. அதெல்லாம் ஒரு செய்யணுமாடி, அதெல்லாம் ஒரு செய்யணுமா இல்லை, நான் போயிட்டே வரேன். இது சாபம் மீறி விட்டு திருப்பி போனோம். மாகாடை கட்டுது. ஐயோ மண்ணா, இந்த மாகாடை கட்டினா நம்ம தலைக்கு பெட்டு, நீ போகாத அப்படின்ட்டு சொன்ன உடனே அதெல்லாம் ஒரு செய்யணும் இல்ல, ஒரு கெண்டி சேம்புல நான் தண்ணி வச்சுட்டு போறேன், நீ அது நீ அடையாளம் பார்த்துக்க, என்னோட உயிர் அழிஞ்சிட்டா அந்த தண்ணி குறைஞ்சிரும், அந்த தாமரை பூ ஆடிடும், என்ன உயிராகப்பட பிறந்தா வாடாது, சொம்பு தண்ணி குறையாது அப்படின்னுட்டு போனாங்க. இவங்க போய் பச்சை பருப்பி எல்லாம் தேங்காயெல்லாம் உடைச்சி பழந்தேங்காய் பருப்பி விட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு அப்போ அப்போ இந்த பச்சை பரப்பும் போது நீ ஏறுற மேல மாலு மேல ஏறு அப்படிங்கிறாங்க. இந்த சொம்புல தண்ணி வச்சு தாம்பூர் பூ அடையாளம் வச்சு நான் போறேன் பின்ன, என்னை உயிராகப்படுத்த அழிஞ்சிட்டா என் தாம்பூர் பூ வாடாது, சொம்பு தண்ணி வாடாது, நீ அதனால நீ தகுதிமா ஏறுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சொல்றான். அப்புறம் போய் கல்லுல பச்சை பருப்பி சாமியை கும்பிட்டுட்டு ஏறாம மாலு அப்படின்றாங்க. அண்ணா அந்த வாழைப்பழமாவும் ஒண்ணு கூட அண்ணா, நான் சாப்பிட்டுமே மாலை ஏறுறேன். அடே உனக்கு இல்லாத பழம் யாருக்கும் இல்லடா, நீ ஏறுற அண்ணா, ஒரு வய பொரியாவும் கொடுங்க அண்ணா, உனக்கு இல்லாத பொறி யாருக்குமே இல்லை, நீ போய் தேனலி உனக்கு பொறி நீ சாப்பிடுவ அப்படின்னு கல்லுல சாமி மூட்டப்ப சொல்றோம். கேக்குறோம் கொடுக்கல. சரி, உனக்கு இல்லாத பொறி பழம் யாருக்குமே இல்லை, நீ ஏறி போய் தேனாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் போய் தேன் அழிச்சிட்டு அப்புறம் இறங்கி கீழே வந்தான். 4 பொழுது இறங்கி வந்தான். வெட்டுக்கடா மாலை அப்படின்னா பெரிய அண்ணன் மாலை வெட்டி விட்டான்னு எல்லாம் 7 திக்கா 7 இதா அங்கங்க எலும்பு அங்கங்க போயிடுச்சு. இங்க அழிஞ்சு போகவும் இவளுக்கு சொம்பு தண்ணியும் குறைஞ்சிருச்சு, தாம்பரை பூவும் ஆடிடுச்சு. இவ அப்புறம் அழுந்து பிழுந்து, ஐயோ அண்ணா, அந்த ஆட்டுக்கார அண்ணா, என்ன மனம் போன தடம் பாத்தீங்களா அண்ணா, சொல்லுங்க அண்ணா. நான் பார்க்கலாமா, மனம் போன தடம் நான் பார்க்கல, நானும் கூட சேர்ந்து வரேன் அம்மாவனு கூட அப்படின்ட்டு அண்ணா அத இறமுகார அண்ணா, என்னோட மனல பாத்தீங்களா, என் மனம் போன தடம் எனக்கு தெரியலையே, சொல்லுங்க அண்ணா அப்படின்ட்டு நான் கேட்கும்போது, நான் பார்க்கலாமா அப்படின்ட்டு சொல்லும் போது, நானும் கூட சேர்ந்து வரேம்மா, உனக்கு ஓடி நான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி, அட குட்டிக்கார என் புருஷ போன வழியே தெரியலையே, சொல்லுங்க அண்ணா அப்படின்ட்டு சொல்ல, எனக்கே தெரியலம்மா, நானும் சேர்ந்து கூட வரேம்மா அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஒரு நாய் தான் கூட்டின்னு போகுது.
கூட்டிட்டு போய் பார்த்தா அங்கங்க எலும்பு சீறி போய் எல்லாம் கிடக்குது. எல்லாம் பொறிக்காங்கடா அண்ணா, வாங்கடாடா அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த எலும்பெல்லாம் பெருக்கி போட்டு அது செண்டி சேம்பு தண்ணியும் பரம் தேடில தட்டி தட்டினோடனே உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டான் பசுமுத்து பாலகன். உட்காந்துச்சு. உட்காந்த உடனே மண்ணா எலுமண்ணா நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன நான் மாண்டா மீன் வந்தா மண்ணு இறங்கலாது, நான் செத்த மீன் வந்தா சீனா இறங்கணும், நான் செத்த மீனோடையே சேர்ந்துடுறேன். பெண்ண நீ போய் நீ குறைச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டுங்கடா எல்லாம் கட்டி கூட்டி அந்த பசுமுத்து பாலகம் கொண்டாட்டியும் குதிக்க இந்த மாட்டுக்கார அண்ணன் குட்டிக்கார அண்ணன் கூட போனீங்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் அகில குதிச்சு எல்லாம் நேரா போயிட்டாங்க. அது அந்த குடமும் அழிஞ்சு போச்சு. அதான்